நடிக்கிற அவரோட கேரக்டர் வந்து இன்னுமே நடிப்பு கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும். பட் இந்த கதைக்கு இது ஓகே. பட் நல்லா ட்ரை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நடிச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் இந்த கதையில கிளைமேக்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே. எனக்கு இந்த படம் இந்த 4 கதையுமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதெல்லாம் எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா மனோபாலா சார் இறந்து ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவர் டப்பிங் ஓன் வாய்ஸே குடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அவர் இருக்கும்போதே ஓன் வாய்ஸ் குடுத்துருப்பாங்க. அவர்தான் 2 வருஷம் ஆயிருக்கு. பட் இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹாலிவுட்ல 2011ல வந்த ஒரு படத்த வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி, அதையே கொஞ்சம் மாடுலேஷனா மாத்தி, இந்த சமூகத்துக்கு செக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அந்த செக்ஸ்னால என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது சின்ன வயசுல இருந்தும் சரி, கல்யாணம் ஆனவங்ககிட்ட அடுத்ததும் சரி, கணவன் காணாம போனவங்கட்டையும் சரி, அதே மாதிரி 2 ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரே வீட்ல இருந்தா அவங்களுக்குமே இந்த நினைப்பு வந்துரக்கூடாது அப்படிங்கிறது சரி. இத வந்து நெறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. 4 டைரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி சொல்லணும்னா அந்த படத்த கண்டிப்பா குழந்தைங்க பார்க்கவே பார்க்க